தற்போது இது தொடர்பாக பேசுவதற்காக நமது இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், பாமக பொதுக்குழுவில் ஸ்ரீகாந்தி பேசியதை பார்த்திருப்பீங்க. திமுகவோட கைகூலின்னு மேடைக்கு மேடை கௌரவ தலைவரையும் மாநில துணை செயலாளரையும் சொல்றாங்க. இதை சொல்றது யாருன்னு பார்த்தா RSSோட அடிமைகள் அப்படின்னு அன்புமணி தரப்ப கடுமையா சாடி இருக்காங்க. உங்களோட பார்வை? இருதரப்பும் மாற்றி மாறி குற்றம் சாட்டிக் கொள்கின்றன. இருதரப்புக்குமே இதுல நஷ்டம் தான். என்ன காரணம்னா, பாமக பதிவு பெற்ற கட்சி மட்டும்தான், அதுக்கு அங்கீகாரம் கிடையாது. பதிவு பெற்ற கட்சிக்குள்ள இருக்கிற பிணக்குகளை தீர்ப்பதற்கு தேர்தல் ஆணையம் முன் வராது. அது ஏற்கனவே அவர்கள் தெளிவாகவே இந்த டெல்லி ஹைகோர்ட் மனுவில் சொல்லிட்டாங்க. சாத்தியமும் இல்லை. இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பதிவு பெற்ற கட்சிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கட்சி பஞ்சாயத்துக்கும் தேர்தல் ஆணையம் போறதுன்னா அவங்களுக்கு வேற வேலையே இருக்காது. இன்றைய தேதிக்கு பாமக பிரச்சனைகளை அவங்க தான் தீர்த்துக்கிடணும், தேர்தல் ஆணையம் வராது. அப்படி இல்லைன்னா சிவில் கோர்ட்டுக்கு போகணும். அது ரொம்ப வருஷம் பிடிக்கிற விஷயம். அப்ப இப்ப இருக்கிற நிலைமை என்ன? ஒரு தரப்பு டாக்டர் ராமதாஸ் அவர்கள், இன்னொரு தரப்பு அன்புமணி அவர்கள். அன்புமணி தரப்பு கண்டிப்பாக பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு போகிறது. அதனாலதான் அந்த RSS கைக்கூலிங்கிற குற்றச்சாட்டு வருது. டாக்டர் தரப்பு என்ன செய்ய போகுது அப்படி என்பதுதான் நமக்கு தெரியல. காரணம், திமுக கூட்டணிக்கு அவங்க போகலாம் என்றால் அங்க விசிக இருக்கு, முரண் இருக்கு. அது போக அன்புமணி தரப்பும் டாக்டர் தரப்பும் ரெண்டு தரப்புமே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியிலே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. அது 2001 காலகட்டத்தில் அதிமுக கூட்டணி, ஜெயலலிதா அம்மா தலைமை வகித்த கூட்டணியில தாய் காங்கிரஸும் இருந்தது. தாய் காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து சென்ற போட்டி காங்கிரஸ், அதாவது மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ், அதுவும் இருந்துச்சு. ரெண்டு தரப்புக்குமே அவங்க சீட்டு கொடுத்தாங்க. அப்படியான வாய்ப்பு வருமா என்று பார்த்தால், பிஜேபியோட ஆஸ்பிரேஷன், அதாவது அதிகப்படியான சீட்டு, ஆட்சியில பங்கு, அதிமுக அதற்கு சம்மதிக்காதது, இப்படியான பல பிரச்சனை இருக்கு. அதிமுக ஆஸ்பிரேஷனா அவங்க பொதுக்குழு சேர்ப்பு கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். குறைஞ்ச 160, 170 இடத்துல அவங்க நிக்கணும். அப்படின்னா மிச்ச இடம் ரொம்ப கம்மியா இருக்கு. 160 இடத்துல அதிமுக நின்னா 74 இடம் தான் மிச்சம் இருக்கு. 74 இடத்த எல்லா கட்சிக்கும் பிரிச்சு கொடுக்கணும்னா டாக்டர் அன்புமணி தரப்புக்கும் டாக்டர் ராமதாஸ் தரப்புக்கும் பிரிச்சு கொடுக்கறதுக்கு அங்க சீட் இல்ல. ஆளுக்கு 10 சீட்னா இவங்க ஒத்துக்குவாங்களாங்கிறது சந்தேகம் தான். அப்போ இப்போதைக்கு என்ன நடக்கும்? ரெண்டு தரப்பும் ஒருவர் மாறி மாறி அவங்க நீக்கிக் கொள்வார்கள். ஆனா தேர்தல் ஆணையம் தலையிடாது. அதே நேரத்தில் இவங்களும் சிவில் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா கோர்ட் ப்ரொசீஜர் ரொம்ப லாங். அப்படின்னா எப்போ இது தெளிவு வரும்? இவங்க A-ஃபார்ம் B-ஃபார்ம்ல சைன் பண்ணும்போது இதுக்கான தெளிவு வரும். ஏன்னா தேர்தல் ஆணையம் ரெண்டு தரப்போட A-ஃபார்ம் B-ஃபார்மையும் ஒத்துக்காது. அப்படின்னா ரெண்டு தரப்பும் வெவ்வேறு சின்னங்களை நாட வேண்டியது வரும். இது மிகப்பெரிய குழப்பத்தை நோக்கி செல்கிறது. பாமகவுக்கு நல்லதல்ல. அதே போல வர இருக்கும் தேர்தலை எதிர்கொள்ள ராமதாஸ் எல்லா வியூகங்களையும் வகுத்துட்டாரு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அதே போல ஆட்சி மாற்றம் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு உறுதிப்பட சொல்லியிருக்காங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆட்சியில் பங்கு திமுக தரவே தராது. காங்கிரஸுக்கே இல்லைன்னு சொன்ன பிறகு பாமக எப்படி தருவாங்க? இன்னும் சொல்ல போனால் 2006 காலகட்டம் 96 சீட்டு தான் திமுக, மெஜாரிட்டி கிடையாது. பாமக சைசபிள் MLAs இருந்தாங்க. அப்ப கூட பாமகவுக்கு திமுக ஆட்சியில பங்கு தரல. இன்னும் சொல்ல போனால் கலைஞர் டாக்டர் ராமதாஸ் பேசி முதல் ஆளாக ஆதரவு கடிதம் அறிவாலயத்துல கொண்டு போய் கொடுத்ததே பெரியவர் ராமதாஸ் அவர்கள் தான். காங்கிரஸுக்கு ஒரு நப்பாசை இருந்துச்சு. ஆனா இவரே கொடுத்த பிறகு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் பாண்டிச்சேரியில நீங்க உங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கிடையாது, தமிழ்நாட்டுல எங்களுக்கு இடம் கிடையாதுன்னு இருதரப்பும் பேசி முடித்து கொண்டது. இதுதான் நிலைமை நீடித்தது. ஆட்சி காலம் முடியும் வரைக்கும் 103 தொகுதியோ 104 தொகுதியோ தான் திமுக வச்சிருந்தது. இதான் 2006, 2011 நிலைமை. ஆட்சியில் பங்கு என்பது ப்ரீபோல் கண்டிஷனா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படின்னா கூட்டணி பலவீனம் ஆயிரும். 117க்கு 117 1980 நிற்கும் போது அந்த ஒரே காரணத்துலதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்க முடியாம போச்சு. 2-3 மாசத்துக்கு முன்னாடி அதே கூட்டணி பெரிய வெற்றி பெற்றிருந்தது மக்களவை தேர்தல்ல. எனவே திமுக இதெல்லாம் ரொம்ப தீயால சுடுற விஷயம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதிமுக ஒத்துக்காது. திமுக ஒத்துக்கிடலன்னா அதிமுக எப்படி ஒத்துக்கிடும்? ஆக ஆட்சியில் பங்குங்கிறது சொல்லலாம். தேர்தலுக்கு பிறகு போஸ்ட் போல் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. அப்ப இந்த நிபந்தனைகள் செல்லுபடியாகும். இப்போதைக்கு செல்லுபடி ஆகாது. அதே போல வர இருக்கும் தேர்தலில் யாரோட கூட்டணி அப்படிங்கறதையும் ராமதாஸ் முடிவு செஞ்சுட்டாரு. தேர்தலில் கண்டிப்பா வெற்றி பெறுவோம், 25 MLAக்களோட சட்டமன்றத்திற்குள் நுழைவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பார்க்கும்போது இருக்கிறதா புரிஞ்சுக்கலாமா? இல்லவே இல்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். 25 MLA நீங்க ஜெயிக்கணும்னு குறைஞ்சபட்சம் 40 MLA நிக்கணும், 35-40 MLA நிக்கணும். 35-40 தொகுதி டாக்டர் ராமதாஸ் தரப்புக்கு மட்டும் விட்டு கொடுப்பதற்கு எந்த கூட்டணி இருக்கு? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னா அவங்க அன்புமணி தரப்புல இருக்காங்க. திமுக கூட்டணியில சேரலாம்,
அப்ப விசிகாவை சமாதானப்படுத்தணும். அப்பவும் எவ்வளவு கிடைச்சிட போகுது? ஒரு 5-6 தொகுதி கொடுத்தா பெரிய ஆச்சரியங்க. அப்படியான சூழ்நிலையில் இது ஒரு பொலிட்டிக்கல் கன்சம்ஷன் தான். அவர்களோட தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு பேச்சு. அதை தாண்டி நிதர்சனம் எதுவுமே இதுல இல்லை. அதே போல அன்புமணி தரப்பையும் கடுமையா சாடி இருக்காங்க. அன்புமணி கூட சென்றவர்கள் எல்லாமே இப்ப கலக்கத்துல இருக்காங்க அப்படின்ற அவங்களோட முடிவு குறித்தும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அரசியல் குற்றச்சாட்டு தான். அன்புமணியோட சென்றவர்கள் கலக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியலீங்களா? அப்படின்னா அவங்க கொஞ்சம் பேர் இங்க திரும்பி இருக்கணுங்களா? டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பக்கம் அவங்க திரும்பி இருக்கணுமே. அப்படி திரும்புற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தொகுதி கணக்கு இருக்கு. இப்ப நம்ம பாலு இருக்காரு, நம்ம எல்லாருக்கும் நண்பர் தான், எல்லா டிபேட்லயும் கலந்துக்குவாரு. அவருக்கு ஒரு தொகுதி கணக்கு இருக்கும். அந்த தொகுதி கணக்குல அவரோட சொந்த ஓட்டு வங்கி போக அதிமுக பிஜேபி ஓட்டு வங்கி இருந்தா ஜெயிச்சிடலான்னு கணக்கு வச்சிருப்பாங்க. இப்ப டாக்டர் ராமதாஸ் தரப்பு அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் தரப்போட ஓட்டு வங்கி எல்லாம் தெரியாது. இதுல மாம்பழம் என்ன ஆக போகுதுங்கிறத உண்மையிலேயே கேள்விக்குறீங்க. 2 தரப்பு சண்டை போட்டா மாம்பழம் இல்லாம போறதுக்கான பெரிய அபாயம் இருக்கு. அந்த கலக்கத்துலதான் 2 தரப்பும் இருக்கு. ஆனா அன்புமணி தரப்புல இருந்து அது ஒன்றுக்காகவே டாக்டர்கிட்ட வர தயாராக இல்லை. காரணம் பிஜேபி மத்திய ஆட்சி. ஆனா தேர்தல்ல போட்டியிட்டதுக்கு அப்புறமா இழந்த சின்னம் மீண்டும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இருந்தாங்க சார் ஸ்ரீகாந்தி. கரெக்டுங்க. 16.6% வேணும் டெபாசிட் வாங்குறதுக்கு. பதிவாகிற ஓட்டுல 16.6%. 20% ஓட்டு இருந்தாதான் டெபாசிட் வாங்கவே முடியும். இப்ப டாக்டர் ராமதாஸ் தரப்புக்கு 20% தனியா இருக்கா? இல்ல அன்புமணி தரப்புக்கு 20% இருக்கா? அவங்க பாக்கெட்ல அவங்களுக்கு 20% இருக்கும். தமிழ்நாடு ஆவரேஜ் எப்படி இருக்கும்? எனவே அதற்கான வாய்ப்பெல்லாம் இல்ல. தேர்தல் தோல்வி அல்லது தேர்தலில் ஓட்டு சதவீதம், அந்த பதிவான விஷயம் இதெல்லாம் பார்த்து 2 தரப்பும் சமாதானமா வேணா போகலாம் 26க்கு பிறகு. ஆனா 26 தேர்தலில் சமாதானமாக போகக்கூடிய சூழலும் இப்ப இல்லையா? அதையும் பார்க்க முடியல. இருதரப்புமே மாறி மாறி பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சுட்டு வராங்க. இதே நிலை நீடிச்சா என்னவாகும்? 1988-89 அதிமுக அதிமுக கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம். எம்ஜிஆரை மோரில் விஷம் வைத்து கொன்றது ஜானகி அம்மாள். இதுதான் ஜெயலலிதா வைத்த குற்றச்சாட்டு. அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு பிறகு தேர்தல் தோல்வி, அதுல படிப்பினை. அடுத்த 2 மாசத்துல அதிமுகவின் பிரிந்த அணிகள் ஒன்றாக சேர்ந்தன. மீண்டும் இரட்டை இலை கிடைத்தது. அதுக்கு பிறகு ஏப்ரல் மாசமோ மார்ச் மாசமோ வந்த இடைத்தேர்தலில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது 2 தொகுதியிலையும் அதிமுக ஜெயிச்சிருச்சு, மருங்காபுரியும் மதுரை கிழக்கும். தேர்தல் தோல்வி நிறைய படிப்பினைகளை கொடுக்கும். அதுக்கு எந்த அரசியல்வாதியும் விதி விலக்கல. பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. ஸ்ரீகாந்தியும் பல்வேறு விஷயங்களை அந்த பொதுக்குழுவில் குறிப்பிட்டாங்க. அதே போல பாமகவோட கௌரவ தலைவர் ஜி.கே. மணியும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டாரு. அன்புமணி அரசியலே விட்டு போகணும், வேற ஏதாவது வேலை இருந்தா செய்யலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அப்ப அன்புமணி தரப்புல வாய்ப்புகள் குறைவுன்னு இவங்க சொல்ல வராங்களா? அரசியல்வாதி அரசியலை விட்டு எப்படி போவார்கள்? எவ்வளவோ தோல்விகளை சந்தித்திருப்பார்கள். எந்த அரசியல்வாதியும் அரசியலை விட்டுலாம் போக மாட்டார்கள். ஜி.கே. மணி போவாரா? அன்புமணி போகணும்னு சொன்னா ஜி.கே. மணி போவாரா? ஜி.கே. மணி கிட்டத்தட்ட நிறைய டைம் இருந்தாச்சு, எம்எல்ஏவா இருந்தாச்சு, ஒரு கட்சியோட தலைவரா இருந்தாச்சு. அப்படியெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. அடுத்த வாய்ப்பு என்னன்னு தேடுவாங்க. ரீகால்குலேஷன்ஸ். எப்போதுமே முதல்ல கணக்கு போடுவோம், அது சரியா வராது, அப்புறம் மறு கணக்கு போடுவாங்க. 2029 அது ஊசிதமாகும். இப்படிதான் அரசியல் வாழ்க்கையே போகும். அரசியல்வாதி எப்போதுமே அரசியலை விட்டு போவதே இல்லை. நன்றி சார், பல்வேறு கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு.